அஷ்டமாதிபதி சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். இந்த மாதம் மருத்துவ விரய செலவு உண்டு. அதனால மருத்துவ செலவு இருக்கனால ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப பார்த்துக்கங்க. உங்களுடைய கணவருக்குமே நீங்க பார்த்துக்கணும். நபர்களோட, அறிமுகம் இல்லாத நபர்களோட நீங்க சாட் பண்ணாதீங்க. வீட்டுல உங்களுக்கு சண்டை போடுறாங்கன்னா அவங்களே கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிடுவாங்க. அடிக்கிற கைதான் நாளைக்கும் ஒரு பாட்டு இருக்குல்ல, சேம். உங்களை இன்னைக்கு திட்டுறவங்க நாளைக்கு உங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கதான் உங்களுடைய உலகம், அவங்கதான் உங்களுக்காக இருப்பாங்க வாழ்க்கை பூரா. ஆனா வெளிநபர்கிட்ட போய் என் குடும்பத்துல இப்படி நடக்குதுன்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அதுவே அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. இந்த காலத்துல நியூஸ்ல நிறைய விஷயங்கள் வருது, அதெல்லாம் பார்த்து பொறுமையா இருங்க, அழுகுங்க, வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு பழகுங்க. ஆனா வெளிநபர்கிட்ட உங்களுடைய வீட்டு விஷயங்களை சொல்லாதீங்க. அதுவும் இந்த காலத்துல சொல்லாதீங்க, இந்த நேரத்துல சொல்லாதீங்க. இதுதான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதெல்லாம் செய்யுங்க, போக்கஸா அதுல செலுத்துங்க, சூப்பரா வந்துருவீங்க. கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே திக்கெங்கும் பரவும். அந்த மாதிரி பேர் புகழ் கிடைக்கும், நிறைய பாராட்டுகள் கிடைக்கும், நிறைய காசு பணம் சம்பாதிப்பீங்க. அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க. அதே மாதிரி மீடியா சப்போர்ட் கிடைக்கும். கட்சி தலைமையிடமே உங்களை அங்கீகாரம் பண்ணும். புதிய புதிய வாய்ப்புகள் வரும். மீடியாவில் எப்பவுமே அந்த லைம் லைட்ல நீங்க இருந்துட்டே இருப்பீங்க. அதே மாதிரி ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் கிடைக்கும். அரசாங்க துறையில இருக்க, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைம். 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ரொம்ப நல்ல அமைப்பு. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும். அது மூலியமா நல்ல ஆதாயங்கள் பெறக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.